பிதாக்குமாரன் பரிசுத்த ஆவியானவர் நாமத்திலே பேசுவாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கூடி வந்திருக்கிற அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த நாளிலே நம்மோடு கூட பேசுகிற வார்த்தையை நாம் கவனமாய் பார்க்கலாம். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொருவரை குறித்து நாம் தியானம் பண்ணி கொண்டு வருகிறோம். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த நாளில் எலியா எப்படி ஊக்கமாய் ஜெபித்தாரோ அப்படி நாம கூட ஜெபிக்கிற ஜெபம் தேவனுக்கு பிரியமா இருக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. எலியாவை போல ஊக்கமா என்ன பண்ணணும்? ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 36வது வசனத்திலிருந்து 39 வரைக்கும் வாசிக்கலாம். 36 18-36 அந்திபலி செலுத்தும் நேரத்திலே தீர்க்கதரிசியாகிய எலியா வந்து ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்களை எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணும். பாருங்க, அவர் ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது அவருடைய நோக்கம், அவருடைய திட்டம் என்னவா இருக்கிறது, அவருடைய வாஞ்சை என்னவா இருக்கிறது என்பதை அவர் உறுதியாய் ஜெபம் பண்ணினார். உறுதியா அவர் என்ன பண்றாரு? ஜெபம் பண்றார். அதில் ஒரு அஸ்திபாரத்தோடு ஜெபம் பண்றாரு. யாரு? ஆபிரகாம், அப்புறம் ஈசாக்கு, யாக்கோபு, இவங்களுக்கெல்லாம் ஆண்டவர் வாக்கு கொடுத்த அந்த அஸ்திபாரம் உள்ள தேவன். அவர் வாக்கு கொடுத்து சொல்லி செய்து முடிக்கிற தேவன். அதனால அவரை கூப்பிடும் போது, ஜெபிக்கும் போது கூட, எலியா ஜெபிக்கும் பொழுது அவர் ஒரு நிச்சயத்தோடு கேட்கிறாரு. அல்லேலூயா. நம்ம ஜெபிக்கும் போது நம்ம எப்படி கேட்கிறோம், எப்படி ஜெபிக்கிறோம், என்ன பண்றோம்? நம்ம ஜெபிக்கும் போது இன்னைக்கெல்லாம் எப்படி ஜெபிக்கிறோம்? ஜெபம் பண்ணும் போதே கடமைக்காக ஜெபம் பண்றோமா? கடமைக்காக சர்ச்சைக்கு வரோமா? கடமைக்காக ஆண்டவர் ஆராதிக்கிறோமா? 8 மணிக்கு ஆராதனைனா 8:30 மணிக்கு வர்றது கடமைக்காக வர்றது. 8 மணிக்கு உண்மையாலும் வந்தா 7:50க்கு வந்தாக்கா உண்மையாலும் ஆண்டவரை நேசிக்கிறதுனால, ஆண்டவர் உங்களை நேசிக்கிறதுனால, நீங்க அவரை நேசிக்கிறதுனால நீங்க என்ன பண்ணுவீங்க? முன்னாடி வந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லிக்கிட்டு உக்காந்துருப்பீங்க. கதைகள், யோசனைகள் அது இது பண்ணாம எப்போ ஆண்டவரை சந்திக்கணும், ஆண்டவரோடு பேசணும், ஆண்டவரை ஆராதிக்கணும்னு சொல்லி இந்த வாரமெல்லாம் ஆண்டவர் பாதுகாத்தாரு, நல்ல வேலைகளை கொடுத்தாரு, வேலை செய்யக்கூடிய ஞானத்தை கொடுத்தாரு, அவர் நல்ல நித்திரை கொடுத்தாரு, நல்ல ஆகாரத்தை கொடுத்தாரு, நான் நினைச்ச மாதிரி விதவிதமாய் சாப்பிட செய்தாரு என்று சொல்லி நீங்க என்ன பண்ணுவீங்க? முன்னாடியே வந்துடுவீங்க. ஆண்டவர் உன் கூட இருந்தா, அவரு கூட நீ இருந்தினா. ஆனா அவர் கூட இல்ல, அவர் உன் கூட இல்லைனாக்கா ஏனோ தானான்னு. எப்போ வந்தானே ஆண்டவர் என்ன, அவர் என்ன தாடி வச்சுக்கிற கேட்க போறாரு, அவர் என்ன சொல்லவோ போறாரு. ஆனா அந்த எலியா ஜெபிக்கும் போது அவர் என்ன ஒரு நோக்கத்தோடு, ஒரு உறுதியா, வைராக்கியமாய் இதை செய்யுங்க, இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். நீ எங்களுக்கு உத்தரவு கொடுக்கிற தேவனாய் இருக்கிறீர் என்று. படிங்க அந்த வசனத்தை மீண்டும். அந்திபலி செலுத்தும் நேரத்திலே தீர்க்கதரிசியாகிய எலியா வந்து அந்த நேரம், அந்த ஆராதனை, அந்த அந்திபலி செலுத்துகிற நேரம் 4 மணினா 4 மணி, அது கரெக்டா அதுக்கு முன்னாடியே ஒரு வார்த்தைகள்லாம், மீதி நேரம்லாம் நீங்க உலகத்துல என்ன வேணா பண்ணீங்க, எதை வேணா பண்ணீங்க அப்படின்னு சைலண்டா விட்ட மனிதன் அந்த டைம் வந்தாக்கா, ஆண்டவரை அந்த ஆராதிக்கிற நேரம் வந்த உடனே அவருக்கு இந்த நேரம் உகந்த நேரம் என்று அவர் தெரிந்து அந்த வைத்திருந்தனால, எந்த நாள், எல்லா நாளும் இன்னைக்கு அந்திபலி நேரத்துல இன்னைக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க? நல்லா தூங்குற நேரமா மாறி இருக்குது. ஆனா ஆண்டவர் ஆராதிக்கிற நேரம் அந்திபலி. அந்த நேரத்தில் அவர் என்ன செய்தாரு? என்ன செஞ்சாங்க? துரிதமா செய்ய வைத்து என்ன பண்ணாங்க? ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன்
ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்களை எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணும். ஒரு உறுதியான ஜெபம். அதனாலதான் நம்ம எங்க போய் ஜெபம் பண்ணாலும் மனசார ஜெபம் பண்றதில்ல, உறுதியான ஜெபம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப மனசு ஆறுறதுனாக்கா அட இது சொல்லிட்டோம் அவங்க மனசு ஆந்து போய் அப்படியே போயிடுற அர்த்தம். ஆனா உறுதின்றது என்னது? ஒரு இடத்தை இந்த ஆளுக்கு நானும் இதை எழுதி கொடுத்துட்டேன், அதுதான் உறுதி. மனசார உனக்கு கொடுக்கிறேன், இந்த பழத்தை உனக்கு மனசார கொடுக்கிறேன், இந்த சாப்பாடு உனக்கு மனசார கொடுக்கறேன்னா அதெல்லாம் அது அர்த்தமே இல்லை. உறுதி. இவங்களுக்கு உறுதியா எழுதி கொடுக்கிறேன். அப்ப இவர் எப்படி ஜெபிக்கிறாரு? நம்முடைய ஊழியக்காரன் நான் என்று சொல்லி உறுதியா ஜெபிக்கிறாரு. அப்படி ஜெபிக்கிற ஜெபத்தை தான் ஆண்டவர் கேட்கிறாரு. அல்லேலூயா. நீ ஏதோ உன் ஜெபம் பண்ண ஆரம்பிச்ச உடனே சிந்தனையெல்லாம் வேற பக்கம் வச்சுக்கிட்டு அப்படிலாம் இருந்து உலக பிரகாரம் வாழ்ந்த ஆண்டவர் வரும்போது எக்கால சத்தம் தொனிக்கப்படும் பொழுது அது எப்படி கேட்கப்படுவாய்? உன் வாழ்க்கையே பொய்யான வாழ்க்கையாய் போய்விடக்கூடாது. மெய் வாழ்க்கைக்குள்ள பிரவேசித்துக் கொண்டு நாளுக்கு நாள் முன்னேறி கொண்டு செல்ல வேண்டும். அல்லேலூயா. மெய்யான வாழ்வு வாழ என்ன பண்ணணும்? கற்றுக்கொண்டு நடக்க வேண்டும். பொய் வாழ்க்கைக்கு வாழ இன்னைக்கு எல்லாரும் எத்தனம் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள், மெய் வாழ்வை மறந்து விட்டு. அல்லேலூயா. அதனால இவர் எப்படி பண்றாரு? உறுதி. அதுல ஒரு நிச்சயத்தோடு சொல்றாரு. அடுத்தது படிக்கல, கர்த்தாவே நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும் என்றார். அல்லேலூயா. இந்த ஜனத்தினுடைய இருதயத்தை மீண்டும் திருப்ப போறீங்க. என் ஜபத்தை நீ கேட்டருளும். அல்லேலூயா. அதற்காக 3 மணி நேரம் 5 மணி நேரம் 6 மணி நேரம்லாம் போறல. அவர் ஜெபிக்க ஆரம்பிச்சாத கருத்தா ஜெபித்தார். அல்லேலூயா. அது கீழே இருக்கிற வசந்தி பாருங்க. அவர் கர்த்தரிடத்தில் இருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வான தகனிகளையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பச்சித்து வாய்க்காலில் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது. அல்லேலூயா. ஆண்டவர் இன்னைக்கெல்லாம் சிலர்லாம் ஒரு பச்சை மரம் எப்படி எரியும், அது எப்படி சாத்தியமே இல்லையே அப்படின்னு நினைப்பாங்க. மரத்தை கட்டைகளை வைத்து அதில் என்ன பண்ணாங்க? தண்ணீரை ஊற்றி பலி ஆட்டை அங்க என்ன பண்ணாங்க? வைத்து எல்லாமே ஈரமா இருக்கிறது. எல்லாமே உலகத்துல என்ன நினைப்பாங்க? இது ஆகாது. ஒரு நெருப்பை மெரிக்கணும்னாலே என்ன பண்றாங்க? காஞ்ச கட்டையை வச்சு பத்த வைக்கிறாங்க. ஒரு அடுப்பு எரிய வைக்கணும், சமைச்சு சாப்பிடனாலே அதுக்கு என்ன செய்வாங்க? அவிஞ்சு போனது இது நல்லா காஞ்சி போனதை தான் என்ன பண்றாங்க? கொண்டு போய் வைப்பாங்க. ஆனா இந்த எலியா அங்க கொண்டு போய் வைத்தது எல்லாம் என்னது? என்ன? தண்ணி. ஈரமான கட்டையா இல்லது காஞ்ச கட்டையா? அந்த நேரத்தில் அது நமக்கு தெரியாது. ஆனா அது காஞ்ச கட்டையா தான் இருக்கலாம். ஆனா தண்ணி ஊத்தி இருந்தா என்ன இருக்கும்? ஈரமாய் மாறி இருக்கும். அப்ப இந்த ஒரு ஆட்டை பலி கொடுக்கும் போது, ஆட்டை மேல வைத்து பலி கொடுத்து வைக்கும் போது அந்த ஆட்டு மேல என்ன பண்ணிருப்பாங்க? தண்ணீரை ஊற்றி இருப்பாங்க. அல்லேலூயா. ஆண்டவர் எல்லாவற்றையும் என்ன பண்ணாரு? அக்கினி வானத்திலிருந்து இறங்குனதும் வச்சிட்டு போட்டது எல்லாம் அக்கினி எல்லாம் நக்கி போட்டது. அல்லேலூயா. ஆண்டவர் அவரால் முடியாத காரியம் இல்லை, ஒன்றுமில்லை. அவர் ஜெபிக்கிற ஜெபம் கர்த்தருடைய நாம மகிமைப்படும்படியாய் உண்மையான பக்தி வைராக்கியம் இருந்தது.
அவருக்குள்ள எப்படிப்பட்ட பக்தி வைராக்கியம் இருந்தது? உண்மையான பக்தி வைராக்கியம். அப்படிப்பட்ட பக்தி வைராக்கியம், உறுதியான ஜெபம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அது கீழே ஜனங்கள் எல்லாரும் இதை கண்டபோது முகங்குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று என்றார்கள். அல்லேலூயா. கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்று ஆர்ப்பரிப்போ. கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்று ஆர்ப்பரிப்போ. அல்லேலூயா. கர்த்தரே தேவன் என்று ஆர்ப்பரித்தார்கள். அல்லேலூயா. ஆர்ப்பரிக்க என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? அது அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் அநேக காரியங்களையும் கர்த்தர் அந்த இடத்துல வந்துடுவார். இவர்களுக்கு உயர்த்தி, தேவனை உயர்த்தி, கையை உயர்த்தி கூப்பிட்டாங்க. உடனே ஆண்டவர் அங்கே வந்தார். இந்த ஜனங்கள் எல்லாம் அதை பார்த்த உடனே அவர்கள் உள்ளத்துல இவர்தான் தேவன் என்று என்ன பண்ணாங்க? கர்த்தரே தேவன் என்று துதிக்க, ஆராதிக்க, ஆண்டவரை புகழ, அவரே என்னுடைய தேவனை நடத்துகிறவர் என்று அவரை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அதே யாக்கோபுல கூட அதே வசனத்தான் தான் இருக்குது. யாக்கோபின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல பாருங்க. இதேதான் அவர் ஜெபிக்கும் போது எப்படி ஜெபம் பண்ணார் என்று. எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தோம். மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினார். 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யாமல் இருந்தது. அல்லேலூயா. ஒரு 3 வருஷம் என்ன ஆயில? மழை பெய்யல. ஜெபம் பண்ணார், உடனே பதில் கிடைத்தது. அடுத்தது அது கீழே அப்புறமா ஜெபம் பண்றாரு, மறுபடியும் ஜெபம் பண்ணினார். அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. ஜெபம் பண்ணாரு. அவர் கட்டுனது தான், அவர் திறந்தது தான். அவருடைய அபிஷேகத்தை பெற்ற, அவருடைய வல்லமையை பெற்ற, இயேசப்பாவுடைய பிரசன்னத்தை உணர்ந்தவங்க, பெந்தகோஸ்தே நாளிலே பெற்ற அந்த அபிஷேகம், இந்த பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னம், இந்த நாளிலே இயேசப்பாவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் பெற்று காத்திருந்து பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டவர்கள் இன்னைக்கு ஜெபம் பண்ணும்போது எப்படி ஜெபம் பண்றாங்க, அவங்க மனசு எப்படி இருக்கிறது. அன்னைக்கு எலியா ஜெபம் பண்ணும்போது உண்மையாலுமே பதில் கொடுத்தார். இது மழை பெய்யக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணார், பெய்யல. மழை பெய்யட்டும்னு ஜெபம் பண்ணாரு, பெஞ்சது. நிலம் பூமி தன் பலனை தந்தது. அப்படி நீர் அவருடைய அபிஷேகத்தை பெற்ற நீ எப்படி ஆண்டவருக்கு பயனுள்ள மனிதனாக இருக்கிற, புரோஜனம் உள்ளவனா எப்படி இருக்கிற. அல்லேலூயா. இன்னைக்கு எல்லாமே மங்கி திரி என்ன பண்ணுது, அணைஞ்சு போயிருக்கிறது. அல்லேலூயா. ஆத்துமா நேசர் உனக்குள்ள வந்தா உன் திரி என்ன பண்ணும், எரிந்து கொண்டு இருக்கும். நீ வேதத்தை வாசித்தா எரிந்து கொண்டு இருக்கும், நீ ஜெபித்தால் எரிந்து கொண்டு இருக்கும், வசனத்தை தியானித்தால் எரிந்து கொண்டு இருக்கும், தேவனுக்கு சாட்சியாக இருந்தா எரிந்து கொண்டு இருக்கும். எல்லாமே மங்கி போயிருந்தாக்கா என்ன பண்ண, அணைந்து போய்தான் இருக்கும். அல்லேலூயா. நீ ஊக்கமா ஜெபம் பண்ற ஜெபம், உண்மையா ஜெபம் பண்ற ஜெபம், உண்மையா ஜெபம் பண்ணணும், கடமைக்காக அல்ல. அவர் ஜெபம் பண்ணினார், உடனே பதில் கிடைத்தது. அந்த நிமிடமே பதில் கிடைத்தது. அந்த நாளிலே அப்பொழுதே பதில் கிடைத்தது. அப்ப இதயமெல்லாம் ஆண்டவருக்கு பிரியமில்லாத இருந்தும் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து கொண்டு 30 நாள் உபவாசம், 60 நாள் உபவாசம், 3 நாள் சாப்பிடாம
தண்ணி சாப்பாடு சாப்பிடாத உபவாசம், ஆண்டவருக்கு பிரியமில்லாத தூரமா இருந்துட்டு இத்தனையும் செஞ்ச ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? மன்னிச்சிருவாரு அப்படின்னு அல்ல. அவர் எப்பொழுது இரக்கமுள்ள தேவன் தான். நீ எந்த அளவினாலே நீ அளக்கிறியோ அந்த அளவினால் உனக்கு அளக்கப்படும். அல்லேலூயா. நீ எந்த அளவுக்கு பக்தி வைராக்கியமா இருந்து எல்லார் மேலும் நீ அன்பை செலுத்துறியோ அந்த அளவுக்கு தேவன் உன்மீது அதிக அன்பை செலுத்துவார். அந்த அன்பு செலுத்திட்டாலே போதும், எல்லார்கிட்ட நீ அன்பா இருப்ப. அல்லேலூயா, அல்லேலூயா. நீ தேவனிடத்துல அன்பா இல்லைனாக்கா என்னதான் நடக்கும்? எல்லா மனிதரிடத்திலையும் என்னதான் நடக்கும்? அன்பு எங்கேயும் வெளிப்படாது. அல்லேலூயா. நீ நல்லா தெரிந்து கொள்ளலாம். நீ தேவனிடத்துல அன்பா இருந்து அவரை நேசிக்கிற, அவரை ஆராதிக்கிற, அவருக்கு பிரியமா தான் இருக்கிறனாக்கா எல்லார் கூடயுமே ஆண்டவர் பிரியமா தான் இருப்பாரு. நீ பிரியம் இல்லைனாக்கா அவர் உண்மையில் பிரியமா இருக்க மாட்டாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. நீர் அவரை விட்டு ஒரு அடி தூரம் போனா அவர் உன்னை விட்டு 3 அடி தூரம் போயிடுவாரு. நீ ஒரு அடி முன்ன வந்தா அவர் 2 அடி முன்னாடி வந்து உன்னை பாதுகாப்பாரு. அல்லேலூயா. நீ ஜெபிக்கிற ஜெபம் எப்படி இருக்கணும்? உண்மையாய், கருத்தாய், கரெக்டா, நிச்சயமாய், இது ஆசீர்வாதமாய், சமாதானமாய், தேவநாம மகிமைப்படும்படியாய் அப்படி இருக்கணும். கலக்கங்கள் வரக்கூடாது, பிரச்சனைகள். ஜெபம் பண்ண பிறகு சிலர்லாம் கலக்கம். ஏன் கலக்கம் வருது? அவங்க ஜெபிக்கிற ஜெபத்துக்கு சரியான பதில் இல்லை, சரியான ஜெபம் இல்லை. ஜெபம் பண்ணி முடித்த உடனே சண்டை. ஏன் வருது? வசனத்துக்கு, ஆண்டவருடைய வார்த்தைக்கு, அதுக்கும் அவங்க ஜெபிக்கிற ஜெபத்துக்கும் அர்த்தமே இல்லாத வாழ்க்கை, அர்த்தமே இல்லாத நடவடிக்கை. அதனாலதான் பிரச்சனை. சமாதானத்தின் தேவன் தாமே என்ன பண்ணுவாரு? முற்றிலும் என்ன பண்ணுவாரா? முற்றிலும் ஆசீர்வதிக்கிறவர். அப்ப அவர் ஆசீர்வதிச்சா அவரோட எவ்வளவு ஒரு பிரசன்னம் இருக்கும். உண்மையாய் ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. உண்மையாய் ஜெபிக்க வேண்டும், உண்மையாய் இருக்க வேண்டும். சிலர்லாம் என்ன பண்ணுவாங்க? பச்சுந்தி மாறுற மாதிரி என்ன பண்ணுவாங்க? அப்பப்போ மாறிக்கிட்டே இருப்பாங்க. பச்சை இலைக்கிட்ட போனால் பச்சையாக மாறும், மணல்கிட்ட போனால் மணல் கலரில் மாறும், பாறைக்கிட்ட போனால் கருப்பாக மாறும், மரத்தில் ஏறும்போது மரம் என்ன கலர் அந்த கலராக மாறும். அல்லேலூயா. இந்த உலகத்தில் எலியா ஒரு நாள் மாறல. அவருடைய பக்தி வைராக்கி எப்படி இருந்தது? கடைசி வரைக்கும் அவர் எவ்வளோ ஒரு சாட்சி பெற்ற, கொஞ்சம் இருந்தாலும் அவரோட சாட்சி எவ்வளோ பயங்கரமாக இருக்கிறது. அடுத்ததாக பார்க்கலாம். எலிசாவை போல தன்னை முற்றிலும் கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கிறவனாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. எலிசாவை போல தன்னை கர்த்தருக்குன்று என்ன பண்ணுனா ஒப்பு கொடுக்கிறவனாய் இருக்க வேண்டும். நம்ம எந்த அளவுக்கு ஒப்பு கொடுத்துருக்குறோம்? நம்ம எந்த அளவுக்கு ஆண்டவருக்காக வாழ்றோம்? அல்லேலூயா. கோயிலுக்குள்ளன்னு சொல்லுவாங்க. கோயிலுக்குள்ளனாக்கா எல்லாவற்றையும் அனுபவின்றதல்ல, அதில் அடக்கம் ஒடுக்கம் எல்லாமே அடங்கி இருக்கிறது. கோயிலுக்குள்ளனாக்கா உள்ள ஆசாரியன் வந்து அவருக்கு உதவி செய்கிறவர்கள், அவர் பக்தியா இருக்கணும் ஆசாரியன். ஆனா அவருக்கு ஊழியம் செய்கிறவங்க அதை விட அதிகமா இருக்கணும், அவங்க தான் அதிகமா இருக்கணும். அல்லேலூயா. அதனால இவர் என்ன பண்றாரு? எலிசாவை போல, அந்த வசனத்தை எடுத்து வாசிங்க. 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 19 வசனத்திலிருந்து வாசிங்க. அப்படியே அவன் அவ்விடம் விட்டு புறப்பட்டு போய் 12 ஏர் பூட்டி உள்ள சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை கண்டார். சாப்பாத்தின் மகனாகிய எலிசாவை எத்தனை ஏர் பூட்டி ஓட்டினாரு? 12 ஏர். ஒரே இதுல 12 மாட்டை கட்டி என்ன பண்றாரு? ஏர் ஓட்டுறாரு. அவன் 12ஆம் ஏரை ஓட்டிக் கொண்டிருந்தான். எலியா அவன் இருக்கும் இடம் மட்டும் போய் அவன் மேல் தன் சால்வையை போட்டான். அப்பொழுது அவன்
அப்பொழுது அவன் மாடுகளை விட்டு எலியாவின் பிறகே ஓடி நான் என் தகப்பனையும் என் தாயும் முத்தம் செய்ய உத்தரவு கொடும், அதற்கு பின்பு உம்மை பின்தொடர்வேன் என்றார். அதற்கு அவன், போய் திரும்பி வா, நான் உனக்கு செய்ததை நினைத்துக்கொள் என்றான். அல்லேலூயா. அவர் என்ன செய்தாரு? அவர் சால்வையை எலிசா மேல போட்டாரு. அது எலிசா மேல போட்ட உடனே அவர் என்ன பண்றாரு? ஏறு மாடெல்லாம் என்ன பண்றாரு? விட்டு வராரு. ஆனா அப்புறமா விட்டு அங்க வந்து அவர் என்ன சொல்றாரு? நான் அவன் கூட வந்துடுறேன், அதுக்கு முன்னாடி எங்க அப்பா அம்மாவை நான் பார்த்துட்டு முத்தம் செய்துட்டு நான் என்ன பண்றேன்? வரேன், திரும்பி வந்துடுறேன் அப்படின்றாரு. அப்ப அவர் என்ன செய்தா வேலை? வானு கூப்பிடல, என் கூட வந்தீங்கன்னா உன்னுடைய ஊழியங்கள்லாம் இவ்வளோ இருக்குதுன்னு சொல்லல. அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை என்ன செஞ்சார்? அவர் சால்வையை மேலே போட்டார். அல்லேலூயா. அப்போ பரிசுத்த ஆவியானவர் உன் மீது வந்துட்டார்னாக்கா, அவர் எலிசா மேலே சால்வை போட்ட உடனே அவர் என்ன பண்ணாரு? எல்லாவற்றையும் அவர் என்ன பண்ணாரு? எல்லாவற்றையும் விட்டு உடனே அவர் உணர்ந்துட்டாரு. பரிசுத்த ஆவியானவர் பேச ஆரம்பிச்சிட்டாரு. உடனே அவர் பேசுறாரு, கேட்கிறாரு. இன்னைக்கு பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லி இன்னைக்கெல்லாம் எவ்வளவு ஒரு அநியாயம் நடக்கிறது, எவ்வளவு மனசாட்சிக்கு விரோதமாய் நடக்கிறது. மனசாட்சி செத்து போய் விட்டது. அது உயிர் உள்ளதா இருந்தா, உண்மையாகவே பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டிருந்தால், பரிசுத்த ஆவியானவர் உன்னை நடத்தினால், இந்த உலக காரியங்கள் எல்லாம் விட்டு நீ என்ன பண்ணுவ? அவருக்கு பிரியமாய் என்ன பண்ணுவ? வாழ கற்றுக்கொள்ளுவ, வாழுவ. அப்ப பரிசுத்த ஆவியானவர் இருந்தா எல்லாருமே எப்படிதான் இருப்பாங்க? தேவனுக்கு பிரியமா இருப்பாங்க. உடனே அவர் எலிசாவுக்கு பிரியமானவனாய் மாறிவிட்டார். உடனே அவர் நினைச்ச மாதிரி உடனே என்ன பண்றாரு? அதை வசனத்தை படிங்க. அப்பொழுது அவன் இவனை விட்டு போய் ஒரு ஏர் மாடுகளை பிடித்து அடித்து ஏரின் மரமுட்டுகளால் அவைகளின் இறைச்சியை சமைத்து ஜனங்களுக்கு கொடுத்தான். ஜனங்களுக்கு என்ன பண்ணாரு? கொடுத்தான். பாருங்க, போயிட்டு அவரு சும்மா அப்படியே அப்பா அம்மா கிட்ட சொல்லிட்டு வரல, இந்த நான் இவர் கூட போறேன் ஊழியத்துக்கு, எலியா அங்க வெயிட் பண்றாரு, நான் அவர் கூட போறேன் அப்படின்லாம் இல்லை. அவர் போறதுக்கு முன்னாடி என்னதான் செஞ்சுட்டு போறாரு? தன் தகப்பனுக்கும் தன் சொந்தக்காரங்க எல்லாருக்கும் ஒரு நல்லா மட்டன் செஞ்சு சாப்பாடு போட்டு என்ன பண்றாரு? சந்தோஷமா. அல்லேலூயா. அதான் ஒரு மனிதன் மனம் திரும்பினா பரலோக ராஜ்யத்துல என்ன உண்டாகுது? மிகுந்த சந்தோஷம். அதே மாதிரி அவர் வந்து என் கடந்த வாழ்க்கையெல்லாம் முடித்து இப்போ நான் புதிய வாழ்க்கைக்குள்ள போறேன், இது என்னுடைய சந்தோஷத்துல நீங்கள் என்ன பண்ணுங்க? நல்லா சாப்பிடுங்க, திருப்தியா இருங்க, சந்தோஷமா இருங்கன்னு சொல்லி அவர் எவ்வளவு ஒரு அழகா செய்துட்டு போறாரு பாருங்க. அவர் தன்னை அர்ப்பணிதல கூட ஒரு பெரிய ஒரு மாற்றத்தோடு சென்று கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. படிங்க. இறைச்சியை சமைத்து ஜனங்களுக்கு கொடுத்தான். அவர்கள் சாப்பிட்ட பிற்பாடு அவன் எழுந்து எலியாவுக்கு பின் சென்று அவனுக்கு ஊழியம் செய்தான். அவனுக்கு என்ன பண்ணாங்க? அப்பொழுது அவன் இவனை விட்டு போய் ஒரு ஏர்மாடை பிடித்து அடித்து ஜனங்களுக்கு கொடுத்தான். அவர்கள் சாப்பிட்ட பிற்பாடு அவன் எழுந்து எலியாவுக்கு பின் சென்று அவருக்கு ஊழியம் செய்தார். அல்லேலூயா. அவருக்கு வேலை செய்ய, அவர் சொல்ற வார்த்தை கேட்க, அவர் என்னெல்லாம் சொல்றாரோ அதை கேட்க அவர் என்ன பண்ணாரு? பின் சென்றார். அல்லேலூயா. அதே 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிங்க. 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 9 இருந்து 15 வரைக்கும் தொடர்ச்சியாக வாசிக்கலாம்.
அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி படி அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன என்றான். பாருங்க, அவர் கூடவே இருந்தார், அவர் ஊழியம் செய்தாரு. அதனால அவர் எடுத்துக்கொள்ளுகிற நேரம் வந்து விட்டதை எலிசா அறிந்து, இன்னும் இதுல மேலெல்லாம் இருக்குது நிறையா. இதுல இன்னொரு வசனம் கூட நம்ம அவர் எடுத்துக்கொள்ள போறாரு அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க, அவருடைய ஜனங்கள் கூட்டம் உன் எஜமான எடுத்துக்கொள்ள போறாரு, நீ என்ன செய்ய போற நீ அப்படின்னு கேட்கும்போது, நீ சும்மா இரு, அவர் எடுத்துக்கொள்வது எனக்கு தெரியும். அப்போ கூட இருக்கிறவங்களுக்கு என்ன தெரியும், ஏசப்பாவோடு கூட இருக்கிறவங்களுக்கு என்ன தெரியும், அவர் வரும் நாள் என்ன பண்ண முடியும், அவர் வர நாள் என்ன தெரியும், அவங்களுக்கு தெரியப்படுத்துவார் ஆண்டவர். எக்கால சத்தம் துணிக்கப்படுவதை அவர்களுக்கு காண்பிப்பார். அல்லேலூயா. அப்போ எலியாவும் எலிசாவும் ஒரே ஐக்கியமாக இருந்தார்கள். அவர்கள் பேசுகிற வார்த்தை, அவர் ஜெபிக்கிறது, தேவன் வருகிறது, பேசுகிறது, எல்லாவற்றையும் அவர் கூடவே அவருக்கு என்ன ஆயிடுச்சு, இவருடைய ரத்தத்துக்குள்ள இவருடைய ஆவிக்குள்ள எல்லாமே என்ன ஆச்சு, ஒன்றாய் மாறிவிட்டது. அதனால் எடுத்துக்கொள்ளப்படுவார் என்பதை சரி தீர்க்கதரிசிகளும் சொல்றாங்க, உங்களுக்கு ஜனங்களும் சொல்றாங்க, அவங்களுக்கும் இவங்க நடத்தின அவங்களும் தேவன் அவர் கூட இருந்ததுனால அவங்களுக்கும் சொல்றாங்க, கூட இருக்க நிஜமான எடுத்துக்கொள்ளப்பட போறாரு. அப்ப சொல்றாரு, அவர் என்ன சொல்றாரு, அவர் எடுத்துக்கொள்ளப்படுவது எனக்கு தெரியும், இப்போ எனக்கு தெரியும். அப்ப ஆண்டவர் வருது எல்லாருக்கும் என்ன பண்ணோம் தெரியும். அல்லேலூயா. அதை பற்றி உறுதியா இருக்கிறோமா? படிவா வசனத்தை நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன என்று கேள் என்றான். அதற்கு உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன். அல்லேலூயா. அவர் இருக்கும்போது என்னவா இருக்குது, ஒன்றா இருக்குது. ஆனா அதுக்கு பிறகு அவர் கிடைக்கிறது எப்படிப்பட்டது, இரட்டிப்பான ஆசீர்வாதம். அல்லேலூயா. இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற்ற யோபு கூட என்ன பண்ணாரு, ஃபர்ஸ்ட் எல்லாம் இழந்தாரு, அப்புறமா என்னாச்சு, இரட்டிப்பான ஆசீர்வாதம் வந்தது. அல்லேலூயா. இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை குறித்து நிறைய பார்க்கலாம். 2 மடங்கு. அல்லேலூயா. அதனால இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை நீங்க என்ன பண்ணணும், தரணும் கேட்கிறாரு. அப்போது அவர் படிங்க, அரிதான காரியத்தை கேட்டாய், உன்னை விட்டு நான் எடுத்துக்கொள்ளப்படுகையில் என்னை நீ கண்டால் உனக்கு கிடைக்கும், இல்லாவிட்டால் கிடையாது. அப்பனாக்கா அவரை பார்க்கணும். அவரையே நோக்கி பார்த்த முகங்கள் என்ன பண்ணுது, பிரகாசம் அடைந்தது. அது என்ன பண்ணல, வெட்கப்பட்டு போனதில்லை. அல்லேலூயா. அவர் வருவாரு கேட்கிறோம், வாசிக்கிறோம், யூடியூப் மூலியமா, வேதத்தின் மூலியமா, ஞாயிறு ஆராதனைகள் எல்லா நாளும் கேட்கிறோம். ஆனா கேட்டுக்கிட்டு இருந்து வாழ்ற வாழ்க்கை வேற விதமா வாழ்ந்துட்டு போனாக்கா அவர் எப்படி தரிசிக்க முடியும்? அதனால நீ கேட்கிற, நீ அப்படியே கேட்டுட்டீனாக்கா அது நடக்காது. நான் எடுத்துக்கொள்ளப்படும்போது நீ பார்த்தாதான் என்ன பண்ண முடியும், நீ எடுத்துக்கொள்ளப்பட முடியும். இந்த ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள்ள முடியும். அப்பதான் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். நீ கேட்டுட்டா அப்பதான். இன்னைக்கு எல்லாரும் என்ன பண்றாங்க, ஆண்டவரை ஜெபம் பண்ணுவாங்க, இப்படி இருக்கிறேன், இப்படி வாழ்வேன், இப்படி நடப்பேன், இந்த மாதிரிலாம் ஜீவிப்பேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, பொருத்தனை பண்ணுவாங்க. இப்படிலாம் நான் நடப்பேன், இந்த மாதிரிலாம் பக்தி வைராக்கியமா இருப்பேன், இப்படிலாம் ஊழியம் செய்வேன், இப்படிலாம் ஜனங்களுக்கு நான் ஆண்டவருடைய வார்த்தையை அறிவிப்பேன், எல்லாம் பக்தி வைராக்கியமா சொல்லுவாங்க. அப்படி சொல்லி விண்ணப்பம் பண்ணி பொருத்தனை பண்ணி தேவனிடத்தில் அர்ப்பணிப்பாங்க. அந்த நேரம் மாத்திரம் அடுத்தது வெளியே போயிட்டாக்கா அவங்க பிரகாரம் வாழ்ந்தாங்கனாக்கா எப்படி ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க முடியும், எப்படி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும்? அந்த எலியா சொன்ன வார்த்தையை எலிசா என்ன பண்ணாரு,
அப்படியே காத்துக்கிட்டு தூங்காமல் அவர் எப்பி விழித்து அவருடைய கருத்து அவர் இடத்தை விட்டவே இல்லை. நீ வராதனால அவர் விடல, வந்து பிடித்து அப்படியே கரெக்டா போனதுனால தான் அவர் எடுத்துக்கொள்ளப்படும் போது அதை பார்த்த உடனே அவர் சால்வை எங்க விழுந்தது? அவர் மேலே வந்து விழுந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனாலதான் அவர் வந்து ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெறணும். நீ என்ன பண்ண? நான் போகிறதை நீ பார்த்தாதான். ஹல்லேலூயா. அப்ப அவருடைய வார்த்தையை நம்ம பார்த்தாதான் அங்க போக முடியுமே தவிர இல்லைன்னா என்ன பண்ண முடியாது, போக முடியாது. எல்லாம் போகலாம், எல்லாம் பண்ணணும், எல்லாரும் பொய் பிரசாரம், பொய் வார்த்தைகள் கேட்டு இருந்தா நடக்காத வேலை. ஹல்லேலூயா. உண்மையா இருக்க வேண்டும். படிங்க. அதுக்கு அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில் அதோ அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் அவர்கள் நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது. எலியா சுழல்காற்றிலே பரலோகத்துக்கு ஏறி போனான். அதை எலிசா கண்டு என் தகப்பனே இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரே என்று புலம்பினான். பாருங்க, அவர் எப்படி இந்த இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாய், அப்ப அந்த அளவுக்கு இஸ்ரவேலுக்கு எந்த அளவுக்கு அவர் வந்து இருந்தார் பாருங்க. ஒரு தேவ மனிதன் இருந்தா வாழ்க்கை அப்படி வாழணும். அதை குறித்து அவர் சொல்றாரு. புலம்பினான். அப்புறம் அவனை காணாமல் வஸ்திரங்களை பிடித்து 2 துண்டாக கிழித்தான். பின்பு அவன் எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த ஒரு சால்வையை எடுத்து திரும்பி போய் யோர்தானின் கரையிலே நின்று எலியாவின் மேலிருந்த கீழே விழுந்த சால்வையை பிடித்து எலிசாவின் தேவனாகிய கர்த்தர் எங்கே என்று சொல்லி தண்ணீரை அடித்தான். தண்ணீரை அடித்தவுடனே அது இரு பக்கமாக பிரிந்ததினால் எலிசா இக்கரைப்பட்டான். அல்லேலூயா. அந்த இடத்துல இருந்து எலியா எடுத்துக்கொள்ளப்பட்ட இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்குள்ள ஒரு நதி ஓடுகிறது. அதை வந்து இவர் அந்தாண்ட போன உடனே அவர் சொன்ன ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொண்டேன் என்பதை அவர் நிச்சயித்து எலியாவின் தேவன் எங்கே என்று சொல்லி என்ன பண்ணாரு? சால்வை அடித்த உடனே அது என்னாச்சு? பிரிந்ததினால் இக்கரைப்பட்டான். அல்லேலூயா. எத்தனை வசனம்? அவர் பாருங்க, அவர் சொன்ன வார்த்தைய என்ன பண்ணாரு? உறுதியாய் அது அப்படியே அந்த அபிஷேகத்தை அந்த மனிதன் பெற்றுக்கொண்டார். அது கீழே இருக்க வசனத்தை படிங்க. எரிகோவில் பார்த்து கொண்டு நின்ற தீர்க்கதரிசிகளின் புத்திரர் அவனை கண்டவுடனே எலியாவின் ஆவி எலிசாவின் மேல் இறங்கி இருக்கிறது என்று சொல்லி அவனுக்கு எதிர் கொண்டு போய் தரை மட்டும் குனிந்து அவனை வணங்கி. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் எந்த அளவுக்கு பாருங்க. அப்ப ஆண்டவருடைய பிரசன்னம், ஆண்டவருடைய அபிஷேகம் பெற்றாக்கா ஜனங்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க? எலியாவின் அபிஷேகம் எலிசாவின் மேல வந்து விட்டது என்று சொல்லி அவங்க எல்லாரும் வந்து என்ன பண்ணாங்க? பணிந்து கொண்டார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு உண்மையாலுமே இதனுடைய அர்த்தத்தை அறிந்து நாம் ஜெபம் பண்ணும் பொழுது நம்ம யாருக்கிட்ட சொன்னாலும் நம்மளை வந்து யாரும் பணியக்கூடாது. அவங்க என்ன பண்ணணும்? நம்ம சொல்ற வார்த்தைக்கு பணிய வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவரை பணிய வேண்டும். உடனே நீங்க யாரா மாறிடக்கூடாது. கடவுளா என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மாறிடக்கூடாது. அவருடைய நாமத்தை நீங்க எந்த அளவுக்கு உயர்த்தி வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உன்னை ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? உயர்த்தி வைப்பார். அல்லேலூயா. அதனால நம்ம ஜெபிக்கிற ஜெபம், கேட்கிற காரியங்கள் இன்னதென்று அறிந்து சரியா என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும், சரியா நடக்கணும், சரியா கற்றுக்கொள்ள வேண்டும்.
வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும். அல்லேலூயா. எவ்வளவோ அதிசயங்கள், எவ்வளவோ காரியங்கள், என் கண்களை திறந்தருளும்